ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குருவி கூண்டு. இது ஒரு 4 அடுக்கு குருவி கூண்டு ஒன்று வாங்கினேன். அதில் கீழே அடுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், சரி காடை ஒரு இடத்துல பார்த்தேன், ஒருத்தர் அது போல் வளர்த்துன்னு இருந்த ஒரு 2 காடை. நானும் என்ன பண்ணோம், சரி ஒரு 8 காடையை வாங்கிட்டு வந்து விடுவோம் கீழே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நண்பர் மூலமாக. அந்த காடைகள் பார்த்திங்கன்னா அது வசிப்பிடுறது அந்த தரத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உமி அல்லது தவிடு போட்டால் தான் அதுக்கு வந்து கொஞ்சம் கதகதப்பாகவும் இருக்கும். அந்த கழிவுகளும் அதில் தேங்கி கொஞ்சம் சுமல் குறையும். அதே போல் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த உமியை மாற்றிடணும். இது என்னென்னா தீனி வந்து நம்ம வைக்கணும், தண்ணி வைக்கணும். தீனி வந்து காட்டுறோம் பாருங்க, இதுதான் தீனி. 45 ரூபா அது 1 கிலோ. அந்த கோழி தீவனம் தான் அது, எல்லாம் போட்டு அரைச்ச மாதிரி இருக்கும். இது தவிடு ஒரு மூட்டை, அது ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி வந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம். இது என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், 8 காடை இருந்தது. 8 காடையில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் 3லேருந்து ஒரு 5 முட்டை வரலையும் எடுக்குங்க. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து அந்த முட்டை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சாதாரணமாக அந்த கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. நமக்கே அது ஒரு ஆசையாக இருக்குது. கோழி முட்டையை விட இது முட்டையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாகவும் ஒரு இதுவாகவும் இருக்குது. இது தண்ணி வைக்கணும், தண்ணி அதிகமாக இது குடிக்கும். ஒரு நாளைக்கு 2 முறை அதுமாதிரி தண்ணி வைக்கணும். தீனி போட்டுக்கிட்டோம், அது மட்டுக்கும் அழகாக அதில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கினே இருக்கும். ஒன்றும் இந்த அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணாது. நம்ம வந்து இடத்த க்ளீனாக வச்சுக்கின்னு கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த உமியை மாற்றி கொண்டு இருந்தால் போதும். அதே போல் அதோடய முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்கள். இதை பாருங்கள், இதுதான் அதோடய முட்டை. ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 முட்டை வரலையும் இடும். அது ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற குருவிங்க, இது நான் எங்களை நார்மலாக பார்த்துருப்பீங்க. அது ஒரு 4-5 குருவி இதில் கிடக்குது. தீனியும் தண்ணியும் வச்சுட்டு அதில் 2 மொந்தையை கட்டி விட்டோம்னா அது மாட்டுக்கும் தீனியை தின்னுட்டு குஞ்சு பொறிச்சு இன்னும் விளையாடின்னு கிடக்கும். அதே போல் அந்த மேலே அடுக்கில் 2 கிளிங்க, அந்த கிளிங்களுக்கு என்ன வேலைன்னா அதுக்கும் அதே போல் 2 மொந்தையை கட்டி விட்டோம்னா உள்ளே பூந்துக்குன்னு எட்டி பார்க்கும், திருடன் எட்டி பார்க்குற மாதிரி. அதெல்லாம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. இன்னொன்று கத்தும் அந்த கிளி. இதுதான் வந்து இந்த காடையை பற்றி வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஓகே, நன்றி.